உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வாழணும், வாழ வந்துக்கிறீங்க, எப்படி வாழணும் அப்படின்னு ஆளுக்கு சொல்கிறாங்க. ஒரு ஆண் எப்படி இருக்கணும், ஒரு பெண் எப்படி இருக்கணும், மனுஷனாக எப்படி இருக்கணும், அவன் எப்படி வாழணும். இந்த கதையை பலர் பலவிதமாக சொல்லிடுறாங்க. சில மதங்கள் சில மாதிரி வரையறுத்து கொடுத்துருக்குது. ஒழுக்க போதனைகள் உங்களை சுற்றி இருக்குது. அப்போது ஒவ்வொரு மனுஷனுமே ஒரு ஒழுக்க போதையின் பின்னாடி போயின்னுக்கிறான். அதை சரின்னு வர உணர்றான். சண்டையெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்போ பாகிஸ்தான் இந்தியா சண்டை நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒழுக்க போதையில் 2 பேரும் வேறு ஆள், கடவுள் நம்பிக்கையில் வேறு ஆள், வாழ்க்கை முறையில் வேறு ஆள். இதுதான் சண்டை நடக்கிறதுக்கு காரணம். இந்த உலகத்தில் நமக்கு என்ன புரிஞ்சிக்கல, இன்னும் கூட ஏன் மனிதனை ஒன்றும் புரிஞ்சிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் எதற்கு அப்படின்றத புரிஞ்சிக்கவே இல்லை. இதுதான் பிரச்சனையே. ஒரு மனிதனுடைய பிரச்சனை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 கேள்விகளை அடிப்படையாக வச்சு வாழ்க்கையை அவன் நகர்த்தவே இல்லை. எல்லா மனிதரும் இந்த கேள்வியை முன் வச்சு நகர்த்தினாங்கன்னா யாரா கூட சண்டை இல்லை, யாரா கூட பிரச்சனை இல்லை, யாரா கூட வன்முறை இல்லை. அப்படி புரிஞ்சுக்கணும் இந்த கேள்வியை. அவ்வளோ ஆழமான கேள்விகள் இது. இந்த கேள்வியில் இது ஒரு மந்திரம். ஏன் எதற்கு எப்படின்றது ஒரு மந்திரம். எதை செய்தாலும் ஏன் எதற்கு எப்படி, ஏன் எதற்கு எப்படி, ஏன் எதற்கு. சும்மனா ஏன் எதற்கு எப்படி இல்லை, தனித்தனி. நம்ம எதையுமே ஏன்னு கேட்கவே இல்லை. ஒரு சண்டை இப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை. ஏன் ஒரு கேள்வி கேட்டால் பதில் இது. இந்த பதிலுக்கு சொற்பமாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பாகல்னு ஒரு அந்த ஊரில் இங்கேருந்து போனவங்கள தீவிரவாதிங்க சுட்டாங்க. இந்தியா பாதிக்கப்பட்டுச்சுன்ட்டு அந்த தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்கு ஒத்துழைக்கலை பாகிஸ்தான். அதனால் இது மட்டும்தானா? இதானா பிரச்சனை? உண்மையா? உள்ளே போய் நீ தீவிரவாதி மேலே தானே பிடிக்கணும், அப்படி தானே? இந்தியாவில் இருக்கிற பொதுமக்களை பாகிஸ்தான் குண்டு போடுது. பாகிஸ்தானில் இருக்கிற பொதுமக்கள் மேலே இந்தியா குண்டு போடலையா? போடுதா இல்லையா? 2 பேர் பிரச்சனைனா தீவிரவாதியை மட்டும் அடிக்கிறாங்களா, மற்றவங்களும் அங்கே சாவுறாங்களா? சும்மா டூருக்கு போனவங்கள சாவிச்சது குற்றம் தான். அதில் வந்து தப்பெல்லாம் ரைட்லாம் நான் சொல்ல வரல. சம்பவம் ஒன்று நடந்துருக்குது. அந்த சம்பவத்துக்கு தீர்வு ஒன்று இருக்குது. இந்த தீர்வு வன்முறையா? 2 பேரும் சண்டை போட்டு அழிச்சுக்கிட்டா, ஒருத்தர் மேலே ஒருத்தர் குண்டு போட்டுக்கிட்டா, இவன் செய்கிற குண்டெல்லாம் அவன் மேலே பொறுத்தா, அவன் மேலே குண்டு பொறுத்தா? இப்போ இதை மட்டும் ஒரு சம்பவமாக எடுத்து வச்சு நீ ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் தகுதிக்கு ஒரு பதில் சொல்லுவான்.